மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? சவுக்கு எடுத்துருமான்னு ஜனநாயகன் படத்தில் போட்டு அந்த ஸ்டில் எடுத்து காட்டி நம்ம வந்து பண்ணிடலாமா அப்படின்றார். அப்போ இதெல்லாம் உள்ள வரும்போது அவர் வந்து ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஓட்டுகளையும் சேர்த்து கவர்னு ட்ரை பண்ணுறார். திரு இபிஎஸ் அவர்கள் பெயரை சொல்லாட்டாலும் அதிமுகவை எவ்வளவு விமர்சனம் பண்ண முடியும் பண்ணிட்டார். அது வந்து அடிமை கட்சி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நாங்கள் என்ன உலக மகா ஊழல் கட்சி அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் என்ன பயந்துக்கிட்டு பிஜேபியோட கூட்டணி வைக்கணுமான்றார். இன்னைக்கு தேதிக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய ஒரே கட்சி ஏடிஎம்கே தான். மற்ற எல்லாருமே சொன்னாலும் அந்த அஃபிஷியல் என்டிஏ இன்னும் 2026 ஃபார்ம் ஆகல. 2024 ஒரு என்டிஏ இருந்துச்சு, 2026 என்டிஏ ஃபுல்லாக ஃபார்ம் ஆகல. இன்னைக்கு 2 கட்சி தான் பெரிய கட்சியாக இருக்குது. அப்போ வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கே கூட தான் இருக்குது, ஏடிஎம்கே தான் பிஜேபி கூட இருக்குது. அப்போ வந்து உலகமாக ஊழல் கட்சியா அடிமை கட்சியா நாங்கள் பயந்து போய் உங்களோட கூட்டணி வைக்கல அப்படின்னு சொன்னால் இது என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்க? இது அதிமுக மீதான விமர்சனம் தான். எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது சரி, ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது சரின்னு ஆதவர்ஜுனா சொல்கிறார். ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும் கட்சி சரியா இருந்துச்சுன்றார். அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி தான் குறி வைக்கிறாங்க, இன்றைய அதிமுக தான் குறி வைக்கிறாங்க. ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு ஏடிஎம்கே எம்ஜிஆர் அவருடைய 2 பாட்டு எடுத்து பாடுறாரு. எம்ஜிஆர் சொல்லிட்டு நான் சவுக்கு எடுத்துருமான்னு ஜனநாயகன் படத்தில் போட்டு அந்த ஸ்டில் எடுத்து காட்டி நம்ம வந்து பண்ணிடலாமா அப்படின்றார். அப்போ இதெல்லாம் உள்ள வரும்போது அவர் வந்து ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஓட்டுகளையும் சேர்த்து கவர்னு ட்ரை பண்ணுறார். ஆனால் ஏடிஎம்கே மீதான விமர்சனத்தை மாற்றிக்கிறார். அப்போ அதிமுகவினர் யாராவது இது எங்க மேல உள்ள விமர்சனம் இல்லைன்னு நினைச்சாங்கன்னா அதை நம்ம ஒன்றும் சொல்றதுல. ஆனால் அவர் வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ண விரும்புகிறார். அதிமுக ஜெயலலிதா இருந்த வரைக்கும் வேற, இபிஎஸ் வந்த பிறகு வேறு. இந்த நிலைப்பாட்டில் யார் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் இருக்கு. அவர் ஏடிஎம்கே தான். நான் வந்து கடைசி நிமிடம் வரைக்கும் ஏடிஎம்கே தான். ஆனால் அது அம்மா உருவாக்கின ஏடிஎம்கே, தலைவர் உருவாக்கின ஏடிஎம்கே, இன்னைக்கு இருக்கிற ஏடிஎம்கே இல்லைன்னு சொல்லுவார். அதே தான் திரு டிடிவி தினகரனுக்கும். அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஜெயலலிதா பேரிலேயே கட்சி வச்சிருக்கிறார். அப்போ வந்து அவங்க 2 பேருக்குமே இபிஎஸ் கூட தான் ஒரு முரண் இருக்கு, இபிஎஸ்க்கும் அவங்க கூட தான் ஒரு முரண் இருக்கு. அப்போ என்ன டிஎம்கேலேருந்து ஏதாவது ஒரு அலைன்ஸ் வரும்னு நினைச்சார், வரல. அதற்கு தான் முதல் கதை ஆரம்பிக்கிறார். சிங்கம் தனியாக இருந்தாலும் கூட்டமாக வந்தாலும் அப்படின்னு சொல்றார். சிங்கம் சிங்கிளாக இருந்தாலும் அதுதான் கிங்கு ஜங்கிளுக்கு அப்படின்றார். ஸோ சிங்கிள் ஜங்கிள் உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சுல. அதை அவர் சொன்னதே யார் வருவா யார் வராமல். அப்போ அவர் வந்து திமுக கூட்டணியிலேருந்து கம்யூனிஸ்டுகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் இப்படி ஒரு அலைன்ஸ் வரும்னு எதிர்பார்த்தவர் இன்னைக்கு கதைக்காகாத போல, இன்னைக்கு வரைக்குமான பேச்சில் அது கதைக்காகாத போல தெரியுது. அதனால இந்த பக்கம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேல இன்னைக்கு வரைக்கும் வந்து மேட்ச் ஆகாத, கரெக்டாக கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகாத திரு ஓ பன்னீர்செல்வம், திரு டிடிவி தினகரன், தேமுதிக இவர்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் விஜயகாந்த் அவர்களை மறக்க முடியுமா, அப்படி மதுரைக்கு வந்துட்டா கேப்டனை மறக்க முடியுமாங்கிறத மென்ஷன் பண்ணுறார். ஜெயலலிதா வரைக்கும் ஏடிஎம்கே பெட்டரா இருந்துச்சுன்னு சொல்றார். எம்ஜிஆர் வரைக்குமான அதிமுக, ஜெயலலிதா வரைக்குமான அதிமுக சரியா இருந்துன்னு அவர் சொல்றது அதனால தான். அப்போ அதிமுகவுடைய ஆதரவாளராகவே இருக்க விரும்புகிற திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி அவர்கள், கேப்டனுடைய மரியாதைக்குரிய மனைவி திருமதி பிரேமலா இவர்களை தங்களுடைய கூட்டணி கொண்டு வர முயற்சி பண்ணுமான்னு பார்க்குறேன். அதற்கான ஒரு முயற்சி தான் தவிர அதிமுக மீது விமர்சனம் வைக்கலாம் நம்ம சொல்லிட முடியாது. ஏடிஎம்கேவை அவர் முடிஞ்ச அளவு இழிவுபடுத்த தான் செஞ்சிருக்கார். Behind Notes Beyond the News with Rangraj Pandey, title sponsor GT Holidays, South India's #1 travel brand, powered by Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி, டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும்.